அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய நட்புகளின் மூலமாகவோ, பழக்க வழக்க நபர்களின் மூலமாகவோ, சொந்த பந்தங்களின் மூலமாகவோ, உடன் பிறந்த சகோதரர்களின் மூலமாகவோ நம்ம மனதை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து விட்டது என்று சொன்னால், அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் வரும். நம்ம அந்த மனதை பாதித்த அந்த விஷயத்தை மட்டும் நம்ம ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம், மறக்கவே மாட்டோம். ஒரு சிலர்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் கடந்து சென்றாலும் அவர்களுடன் தொடர்பு கொள்வதை துண்டித்து விடுவார்கள். இன்னும் சில நபர்கள் அவர்களை பழிவாங்குவதற்குண்டான காரணங்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய நிலை. இதே நிலையை இறைவன் எடுத்தால் நம்மளுடைய நிலை என்னவாகும் என்பதை சூரத் மரியம் 64வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்கிறான். லஹு மாபைன ஐதீனா ஒமா ஹல்ஃபனா ஒமா பைன தாலிக. நமக்கு மத்தியில் நடக்கக்கூடிய, நமக்கு முன்னால் நம்மளுக்கு பின்னால் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவன் தெரிந்தவன். ஒமாக்கான ரப்புக்க நசியா, உன்னுடைய இறைவன் ஒரு காலம் மறக்கக்கூடியவனாக மட்டும் கிடையாது என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். சரி, இறைவன் மறக்க மாட்டான், ஆனால் மறைப்பாங்க. எப்பொழுது தெரியுமா? நம்மளுடைய சகோதரனுடைய குறையை எப்பொழுது மன்னித்து மறைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுது அல்லாஹும் நம்மளுடைய குறையை மன்னித்து மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான்.